மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th ஃப்ளோர் பிப்ரவரி 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம் சுவை. இன்னைக்கு வேலூர்ல மாநாடு நடந்தது பாத்தீங்களா? ஆமாப்பா, இந்த யூடியூப்ல தான் ஆமா பார்த்தேன். வயிறே கலங்குது அப்படியே. எனக்கு அவ்வளோ விஜய் அந்த மாதிரி அழுகிறது மக்களுக்காக தான்ப்பா விஜய். இப்போ விஜய் வந்தாதான் நாடு எல்லாமே திரும்பும். நிறைய அப்பா எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. விலைவாசிகள் ஏறி போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனக்கு நினச்சாலே விஜய் வந்து அந்த அளவுக்கு அழுகிறது பார்க்கும்போது எனக்கே அழுகையாக வரணும். விஜய் வரணும். எனக்கு அவ்வளோ உயிருக்கு உயிராக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜயண்ணா அவ்வளோ எனக்கு என்ன மிஞ்சி போன 40 மேலே தான்ப்பா. இருந்தாலும் விஜயண்ணா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவர் வந்து கோடி கோடியாக சினிமாவில் சம்பாதிச்சிடுவார். ஒரு படம் நடித்தாலே அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அவருக்கு வருது. ஏன் வரணும்னு நினைக்கிறாரு? பணத்தெல்லாம் கொட்டி கொட்டி பார்த்தவர். அப்போ எதுக்காக அவர் வந்து மக்களுக்கு அவர் என்ன சொல்ல, மக்களுக்கு ஒன்றுன்னா அவருக்கு தான், அவருக்கு ஒன்றுனா மக்களுக்கு தான். அந்த அளவுக்கு திரண்டு வராங்களே, மாறணும். மக்களுக்கு மக்கள் மனசில் எல்லா மக்கள் மனசில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே விஜய் பிடிச்சிருக்கு. ஒரு சிலருக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல அவங்களால கேட்க முடியாது. பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, விஜய் பிடிச்சிருக்கு. விஜய் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சும்மா சீனை போட்டு நடிப்பு மாதிரி அரசியல் நடிப்புன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் என்னை திட்டினா மக்களை திட்டுற மாரிங்கிறாரு. இவர் ஒரு படத்துக்கு 300 கோடி 400 கோடி வாங்குறாரு. மக்கள்கிட்ட வந்து பணம் இருக்கா? அது வாங்குகிற பணத்தை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாருன்னா ரைட்டு. என்னை திட்டினாலும் உங்களை திட்டினாலும் அது அவங்க மக்களுக்கும் அது சரியாகும். அப்போ தான் மக்கள் கோவப்படுவாங்க. அவர் எனக்கு நடித்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, அதனால் விஜய் இது பண்ணால் நானும் திட்டுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். மக்களுக்குன்னு ஒன்றுமே செய்யலை. எப்படி என்னை திட்டினா உங்களை திட்டின மாதிரி அப்படின்னா இதெல்லாம் என்ன நடிப்புன்னா இப்படியே சிவாஜியோட தோற்றுருவார் நிறைய. அவர் அழுதது நிறைய பேர் ட்ராமான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை. அவர் உண்மையாகவே அப்படி சொல்கிறாருன்னு தான் எங்களுக்கெல்லாம் தோணுது. அண்ட் மோரோவர் எங்களுக்கும் அவர் அப்படி தான். எங்களுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்குறது இல்லை. ஸோ எங்களுக்கு எந்த இதில் தப்பாக தரு. அவர் பேசுகிற ஸ்பீச்செல்லாம் வந்து லெட்டரில் எழுதியிருக்காங்க, அதை பார்த்து தானே படிக்கிறாரு. அப்போ அதுவும் நடிப்பு தானே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் யார் தான் ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணாமல் படிக்கிறது? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. பட் என்ன இருக்கோ அதுதானே. இப்போ எதுவும் அவர் இவ்வளோ நடிக்கிறாருன்னா ஏன் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. எங்களுக்கு அவர் உண்மையாக தான் தெரிகிறார். ஸோ நாங்கள் அவரை தப்பாவோ இல்லை அவர் பொய்யா இருக்கிறாரோ எங்களுக்கு தோணல. இந்த கரூர் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து படி ஏன் மேலே போடுறீங்க? அதுக்கெல்லாம் வந்து இப்போ யார் ஆட்சியில் இருக்கா? டிஎம்கே சிஎம் சார் தான் காரணம் அப்படின்னு பிளைம் பண்ணுறாரு. அது சிஎம் சார் இப்போ போகிற மீட்டிங் நடக்கிறனால எதுவுமே நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும்ல. இப்போ எப்படி கட்டமைப்பு மாரி பண்ணுறீங்களோ அதேமாரி பண்ணிருந்தாங்கன்னா அந்த இது வந்திருக்காது. நீ கூட்டத்தை சேர்க்கறதுக்காக 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு வந்து பஸ்ஸு மேலே நின்றுக்கிட்டு கண்ணாடி போட்டு லைட் ஆஃப் பண்ணி போட்டாக்கா எப்படிங்க அது? மக்களை வந்து அங்கேயே அவர் வரும்போதே பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்க, மக்கள் பாதி பேர் அப்படியே கலைஞ்சு போயிருப்பாங்க. நீ நேராக எல்லாத்தையும் கூட்டத்தை வச்சுருந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு கூட்டத்தை நெரிசலில் வச்சுருந்து மக்கள் வந்து மயங்கி ஊழுறாங்க தெரியுது இவருக்கு. அப்புறம் சிஎம் மேலே ஒரு புகார் சொன்னால் எப்படி அது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? விஜய் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் இது ஆகணும் அவருக்கு. முதல்ல வந்து இது முடிஞ்சிட்டு பேர் தான் அது வந்து சரியாக வரும். அதனால் வந்து அவர் வந்தார்னா கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு சொல்கிறாங்க, எல்லாம் பப்ளிக் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளருங்க வந்து சரியில்லை, தெரியும் அதே இதுதான் வரும் அப்படின்றாங்க. பணம் கொடுத்து அதையும் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. விஜய் வந்து அதுமாரி இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செய்வார், நல்லா பண்ணுவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது பேசும்போதே சொன்னார், இந்த தடவை இல்லை போன தடவை சொல்லும் போது 5000 ரூபா போட்டுக்கிறாங்களா அதை வாங்கிக்கோங்க, ஓவர் நைட்டில் போட்டாங்க, அது நம்ம வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்றாரு. அது நம்ம பணம் தானே, அவங்க பணம் கிடையாது. நம்ம பணம் தான் கூட எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வாங்கி போகிறாரு. அதை வந்து இப்போ எல்லாத்துலேயும் கரண்ட்டு பில்லு இதுலேயும் அதெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அது துட்டு போயின்னு தானே இருக்குது. அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? இவர் ஏதோ கோடி கணக்கில் சம்பாரிச்சு 2000 கோடி நான் உச்சத்துலேருந்து வந்திருக்கிறேன், கோடி கணக்கில் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாருல. அவர் 5 ரூபா கொடுத்துருக்காரு, நீ ஒரு 10,000 கொடுங்களேன்.
மக்களுக்கு? மக்கள் தானே சாப்பிட்றாங்க. மக்களும் நானும் சதையும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாருல. அவர் 5000 கொடுத்தாரு சிஎம் ஆட்சியில் இருக்கும்போது. நீ ஒரு 10,000 கொடுங்க, மக்கள் வானான்னு சொல்ல போகிறாங்களா? ஒன்றையும் பாராட்டுவாங்கள்ல. பாரு, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 10,000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை செய்யுங்க. ஏன் அவர் கொடுக்குறத வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? நடிச்சு வந்து அவர் படத்துலேயே வந்து சம்பாதிச்சிடலாம். இங்கே வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான மக்களை வந்து பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க என்ன, எனக்கு எப்படி கை நடுங்குது ஏன் தெரியுமா? ஒரு இந்த மாதிரி ஃபிலிமோ இல்லை மைக்கோ வச்சு பார்க்க யாராக இருந்தாலும் சரி கை காலெல்லாம் உதறும். அத்தனை மக்கள் முன்னாடி நேச்சுரலாக நேரடியாக நின்று பேசுகிறாரு மைக்கில். அப்போ அங்கே போய் வருமா? நீங்கள் எப்பயுமே ஜெயிக்கணும். உங்களுக்கு எப்பவுமே மக்கள் சப்போர்ட் இருக்கு, ரசிகர் சப்போர்ட் இருக்கு. என்னைக்கும் நீங்கள் தான் கெத்து, நீங்கள் தான் சிஎம். அது எந்த மாற்று கட்டம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு கண் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. மக்கள் எப்பவுமே உங்கள் கூட தான் இருக்கும், ரசிகர்கள் நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம். எங்கள் நெஞ்சிருக்கும் இளைய தளபதியே, என்றும் நீயே வெல்வாய், நீயே ஜெயிப்பாய். இது எங்களோட ஆசை மட்டும் இல்லை, கனவு லட்சுமி இதுதான். ஓகேவா? எதை பற்றியும் வருத்தப்படாதுங்க. தளபதி உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். ஓகே, நானும் மக்களும் வந்து ரத்தமும் சதயமா இருக்கோம். எங்களை வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் வந்து முயற்சி பண்றாங்க. பட் ஆனா பண்ண முடியல. அது எப்படி இருக்குண்ணா மக்களா இருந்து நீங்க பாக்குறீங்க? உண்மையா அப்படிதான் இருக்காரு அவரு? அப்படிலாம் கிடையாது சார். இந்த இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இது நம்ம முதலமைச்சர் இருக்காரு, மக்களோட போய் நிற்கிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு, கை கொடுக்குறாரு. யார்கிட்டயாவது மக்கள்கிட்ட போய் இவர் பேசியிருக்காரா? வீட்டை விட்டு வெளில வராரா? அப்படி இருக்கும்போது எப்படி சதையும் ரத்தமாக இருப்பார் இவர்? போகணுங்க. அரசியல்னு வந்துட்டாங்க, வந்துடணும். வெளியில் வந்து மக்களை 4 பேர் பார்க்கணும், ஒரு பார்க்கில் பார்க்கணும், ஒரு வாக்கிங் போகும்போது பார்க்கணும். நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் மக்களும் சதையும் நான் ஒன்றுன்னு சொன்னால் அதெல்லாம் எடுப்படாது. ஆட்சி மாறட்டும், ஆட்சி மாறி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஆட்சியில் வந்து இப்போ டிஎம்கே இருக்காங்க, அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சேஞ்சுங்கிறது அந்த தற்கொரிமையாக இருக்காங்க, அவனுக்கு தான் சேஞ்சு வேணும்னு சொல்கிறது. புரியுதுங்களா? சேஞ்சு வேணும்னா சேஞ்சுக்கு நீ என்ன பண்ண போகிறீங்க? சேஞ்சு நான் வந்தால் மக்களுக்கு இதை செய்வேன், என்ன பண்ண போகிறேன், எஜுகேஷன்லேருந்து மெடிக்கல்லேருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா தமிழ்நாட்டை வந்து மாற்றிவிட்டு வேறு எது அமெரிக்கா மாரி கொண்டு வர போகிறாரோ? அது மேலே அவர் வீட்டில் வந்து இப்போ இது பனையூரில் பண்ணாங்களா, எவ்வளோ கூட்டம், அங்கே இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க 2 நாளாக. அதுக்கெல்லாம் இவர் அதையே காப்பாற்ற முடியல, சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. நீ இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? அவர் உண்மையிலே அப்படி தான் இருக்காரு. ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணு இருக்காரு. நல்லா கண்டிப்பாக தெரியுது அது நல்லது பண்ணதான் அப்படி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படி இருந்தாலும் அப்புறம் அவர் படம் வேறு ரிலீஸ் ஆகாம போச்சு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம போச்சு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. யார் எதிர்ப்பு பண்ணுறா எதுவும் தெரியல. அவரால் அவரோட படத்தையே காப்பாற்ற முடியலையே, எப்படி மக்களோட கோரிக்கையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையோ எப்படி தீர்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க ஜனநாயகன் வந்து அவர் படம் தான், ஆனால் ப்ரொடியூசர் தான் அவங்க எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த அதாவது கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறாங்களே, அது வந்து எல்லாமே சினிமாவில் இருந்து தான் வாங்குறாங்க. இது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாமே அவர் ப்ரொடியூசர் பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. அவர் சொல்ல முடியாது, அந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து ஆக்டர், அவர் சம்பளம் வாங்கி நடிச்சிட்டாரு. ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் அவங்க ப்ரொடியூசர் பார்த்துக்குவாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது வந்து போர்டு வந்து நீங்கள் வந்து பிஜேபிகிட்ட வந்து எதிர்த்து ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லலை. உன்னுடைய படத்துக்கு ஏதாவது ஒரு அறிக்கை, என் படத்தை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா சிஎம் சார் சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையில. சென்ட்ரல் போர்டுங்கிறது மத்திய அரசில் இருக்கிறது. நீ அவங்க இப்போ பிஜேபி வந்து சிபிஐ சம்மன் கொடுத்தாங்க, போனால் பேசினீங்க வந்தீங்க, அதுலேருந்து வாயை திறக்கிறது கிடையாது. அங்கே உங்களுக்கு சென்ட் பண்ணி உன் படத்தையே உன்னால் காப்பாற்றிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நாட்டில் நீ வந்து என்னத்தை பண்ணி 6-7 கோடி பேர் இருக்காங்களா, வந்து என்ன பண்ண முடியும்? ப்ரோ இது ஆப்வியஸாக பொலிட்டிக்ஸ் கேம் தான். ப்ளஸ் அவர் அந்த படத்தை அவர் பொலிட்டிக்கல் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகல ப்ரோ. ஃபேன் பேஸ் இருந்தும் அவர் அதை தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துகிட்டு போகலங்கிறதே எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் எங்களுக்கு படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது ரொம்ப பெரிய விஷயம் தான் ப்ரோ. படம் ஏன் ரிலீஸ் பண்ண, அந்த படத்துல ஏதோ ஒரு இது இருக்கு, சென்சார் போர்டு வந்து அதை பார்த்தா மக்கள் வந்து அவர் பக்கம் ரொம்ப இப்போ ஆல்ரெடி பாதி அவர் சைடு தான் இருக்காங்க, விஜய் சைடு பாதி பேர் இருக்காங்க. மீதி பாதி பேர் வந்து இல்லாதனால இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டா மொத்தமாக அவங்க பக்கம் திரும்பிடுவாங்களா மக்கள்ன்றது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. எனக்கு தோணுது அதில் ஏதோ இருக்கும்ல. அமெரிக்காவில் வந்து ட்ரம் இருக்கார்ல, மீட்டிங் வருவார், அங்கே அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு போயிடுவார். இவர் மக்களும் அரசியல் நோட்டால் மக்களோட நிற்கணும். 10 நிமிஷம் எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு தாட் போட்டுன்னு ஏதாவது ஒரு சொல்லணுன்னு சொல்லிட்டு சவுண்டை ரைஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு போயிட்டாக்கா இப்போ மக்களுக்கு எப்படி எடுப்படும்?
அது எடுப்படாதுல்ல. நீ மக்களோட வரணும், பேசணும், அது பண்ணணும், அது பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். நீ வர இளைஞர்கள், ஆனால் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் தற்குறி மாரி தான் இருக்கானுங்களே வச்சு பொண்ணை மாரி தான் அவனுங்களும் இருக்கிறானுங்க. அப்போ வரும்போது வந்துடுறானுங்க, பேசிட்டு போயிடுறானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு கட்டமைப்பு வேணுங்க. எல்லா தலைவரும் பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாங்க. இவரை மட்டும் சொன்னா எப்படி? ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பேப்பரை வச்சுட்டு தான் எல்லாரும் படிக்கிறாங்க. அதில் இவரும் ஒருத்தர், அதுக்கு இது பண்ண முடியாது இல்லையா? இவரை பார்த்து தான் எல்லாமே காப்பி அடிச்சு பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அதை எல்லாமே பண்ணுறாங்க. நேற்று சீமான் மேடையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இவர் வைக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ கிட்டலாம் வச்சு பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா எல்லாம் பண்ணுறாங்க. அந்த இதுலாம் இப்போ மாநாடு நடத்தினால டிஎம்கேல அவங்களும் இது மாதிரி தான் பண்ணுறாங்க. பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவரு ஸ்டாலினே சொல்கிறாரு வந்து இப்போ எதிர்ப்பு வந்து விஜய் கட்சி தான், ரெண்டு தான் போட்டி நீயா நானா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே விஜயும் சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்டாலினா தான் சொல்கிறாரு. 75 வருஷம் பாரம்பரியம் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இருக்காங்க. ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்காங்க, எப்படி இது பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு இவர் வராங்க, இங்கே ஏறுறான், அங்கே ஏறுறான், எது சொல்கிறதே கேட்குறது. நீ சொல்கிறதே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எப்படி நாளைக்கு சிஎம்மாக ஆனார்னு வச்சுங்க, சரி எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா எப்படி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார்? அப்படியே கோட்டையில் போய் உட்காந்துட்டு அப்படியே கையெழுத்து போட்டு அப்படியே வீட்டுக்கு போடுவாரா? ஒரு காமனான திங், அதை வந்து பேன் பண்றாங்க. ஏன் பஸ்ஸில் கூட விசில் அடிக்கக்கூடாது, பில்லு தான் அடிக்கணும்னு சொல்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றதுன்னு தெரியலங்க. அழுதாதாங்க அந்த குழந்தை சவுண்டு கொடுக்கு பார்த்தீங்களா? கீச்சு குரல்ல அம்மா சமையல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை அழுதாதானே அந்த அம்மாவுக்கு தெரியும். ஐயோ குழந்தை கத்துது அப்படின்னு ஓடிடுறாங்க. அதுதாங்க விசில் கோயங் 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 கத்துட்டு போச்சுங்க குழந்தை, ஓடிடுறாங்க அம்மா. அது அந்த சவுண்டு, விசில் சவுண்டு வேணும். போகி அன்றைக்கி வந்து விசில் அடிப்பாங்க. சின்ன சின்ன பசங்க ஊதிட்டு கிடக்க டம் அடிச்சுக்கிட்டு. அதேமாரி இவர் ஊதுனாங்க எல்லாரும் பசங்க ஒரு ஏஜின்னு இல்லை, எது விசில் இருக்கட்டும், உன்னுடைய சின்ன விசில்னா விசிலோட வச்சுக்கணும். எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு, பெரியவங்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் தொந்தரவு பண்ணுற மாரி விசில் ஊதக்கூடாது. தளபதி எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. ரசிகர் நாங்கள் இருக்கோம், மக்கள் உங்கள் கூட தான் இருக்காங்க, எல்லாமே உங்கள் கூட தான் இருக்கோம். நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. 26 இல்லை, 26லேருந்து அதுக்கு மேலேயும் நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு செய்கிறத செய்யுங்க. மக்கள் எப்பவுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருப்பாங்க, நீங்கள் மக்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்கீங்க. அவ்வளோதான். ஓகேவா? தளபதி எதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, நாங்கள் இருக்கோம், ஜெயிக்கலாம். ஆவுன்னா டிவிக்கேன்னு சத்தம் போடுறாங்களே வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய அரசியல் கொள்கை என்ன, நான் வந்தால் மக்களுக்கு என்ன செய்வேன், அது சொல்ல வேண்டியது. அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை சார், நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், எப்படி ஊனமுற்றவங்களுக்கு நான் கொடுப்பேன். என்ன கொடுக்குறாரு? எல்லா முன்னுரிமை எதுவாக இருந்தாலும். அப்படி வரலையே சார். நீ வந்து ஒரு அறிக்கையில் ஒரு லெட்டர் கேட்டால் போட்டு என்னுடைய கொள்கை இவ்வளோ இருக்குது, இந்த கொள்கையில் என்ன நான் செய்ய போகிறோம் ஆட்சிக்கு வந்தால், ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அதுக்கு ஒரு இதாக கொண்டு வரணும். நீங்கள் இப்போ எடப்பாடி தான் டெய்லி ஒரு அறிக்கை விடுறாரு. ஏன் சார் டெய்லி ஒரு அறிக்கை விடுறது? இப்போ விவசாயம் வந்து நான் வந்தால் நகை வச்சவங்களுக்குலாம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவேன், விவசாய கடனை தள்ளுபடி வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்பராக வந்து இது பண்ணிட்டு வந்து ஆட்சிக்கு வந்தால் இது செய்யணும்னு சொல்லலாம். இவர் சொல்கிறாரா? இவர் என்ன செஞ்சுருக்காரு? சரி, இது வரையும் மக்களுக்கு என்ன பண்ணார், அது மேலே சொல்லுங்கள். எல்லாம் வேஸ்ட்டு சார். அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு.